முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அடுத்தது அவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே தான் இந்த ஒரு படத்திலுமே சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நாம 2001 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரிஜினல் ஸ்கின் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஹரி சினிமாட்டிக் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனான ஒருத்தரை காட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் பப்புக்கு போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர். இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ ஹீரோக்கு என்ன பண்றான்னா அவருக்கு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பியிருப்பாங்க. அந்த பொண்ணு நேர்ல போய் மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. ஆமா, ஹீரோ வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப அந்த இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்ட்டு உங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கேன், நீங்களும் என்ன தான் மீட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஹீரோவோட கையில ஒரு போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோல வேற ஒரு பொண்ணோட முகம் இருக்கு. ஆனா ஹீரோயின் இந்த இடத்துல வந்துட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் குழம்புறாரு. குழம்பும் போது ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தான் வேணும்னுட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட போட்டோவை அனுப்பி வச்சதாகவும், ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் மீட் பண்ண போறோம், அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண, பட் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோ என்ன பண்றாரு, சரி இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சு போயிட்டு அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த நாட்டுல இருக்க அவரோட அரண்மனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன அடுத்து இவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண அடுத்தது இவங்க ரெண்டு பேருமே அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து பார்த்தா அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கிரனுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் வருது. யார் அனுப்புறா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா லெட்டர் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த லெட்டரை கிரண் வந்து கண்டுக்கிறதே கிடையாது, அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற கிரண் என்ன பண்றான், எதுக்கு அந்த லெட்டர் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்க, உங்க அக்காக்கு என்ன பிரச்சனையோ என்ன ப்ராப்ளமோ தெரியல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லெட்டர் போடு, நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சரிட்டு கிரண் என்ன பண்றாங்க, நான் லெட்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோ என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒரு டிராமாக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி இவங்க டிராமா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்க ஒரு நபர் கூட பேசிட்டு இருக்காங்க. அவர் யாரு என்ன அப்படின்ட்டு தெரியல. ஆனா அவர் கூட பேசிட்டு இருக்கத ஹீரோ பார்த்துட்டு, அம்மா இவ யாரு கூட பேசிட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பழக்கம், ஏன் அப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காரு. அப்படி குழப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோன் போறாங்க. வந்துட்டு ஒரு செகண்ட்ல அப்படியே ஹீரோட மனசை மாத்திட்டு, தான் யாரு கூடயும் பேசிட்டு இல்ல, உங்க கூட தான் இருந்த மணி நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை நம்ப வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு அடுத்த ஹீரோக்கு என்ன பண்றாரு, தன்னோட மனைவி பேர்ல சொத்து பத்துக்களை வாங்கி குவிச்சவரு இப்ப தான் பேர்ல இருக்கிறதையுமே வந்து பார்த்தா அந்த பொண்ணு பேர்ல ஏதணும் அப்படின்ற மாதிரி பேங்க் கூட்டி போயிட்டு இவங்க பேர்ல இருக்கிற எல்லா பணத்தையுமே ஹீரோன் பேர்ல மாத்தி எழுதுறாரு. இப்ப ஒரு கையெழுத்து போட்டா போதும், கோடிக்கணக்கான பணத்தை ஹீரோனால ஒரு செகண்ட்ல செலவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரியா தான் பொண்டாட்டியா மாத்தி விட்டுட்டாரு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு டிடெக்டிவ் வந்துட்டு ஹீரோ பார்த்து பேசுறாரு. என்னன்னா, உங்க பொண்டாட்டியை வந்து நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன்னா உங்களை பொண்டாட்டியை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பி வச்சது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட அக்கா தான் அப்படின்றாங்க. ஏன்னா தங்கச்சிக்காரி கிட்ட இருந்து எப்பயுமே லெட்டர் வரவே இல்ல, அந்த பொண்ணு பேசுறதும் இல்ல, அவ இருக்கால இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, புகுந்த வீட்டுல தான் தங்கச்சி அடிமைத்தனமா இருக்காளா, புருஷன் கொடுமைப்படுத்துறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதுக்காக வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட இவர் வந்து பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்டாட்டி மகாராணி மாதிரி நல்லா தான் இருக்கா, எந்த ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க ரிப்போர்ட் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்றப்ப, அப்படிலாம் கொடுக்க முடியாது சார், வர ஞாயிற்றுக்கிழமை உங்களை மீட் பண்ண போறேன், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தா என்னால ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்றப்ப, சரி தாராளமா வாங்க ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, இதை போய் தான் பொண்டாட்டி சொல்ல அவங்க முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இப்ப எதுக்கு அவனை வர சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமா பண்றது, உங்க அக்கா தான் வந்து இந்த மாதிரி டிடெக்டிவ் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா, ஒரே ஒரு வாட்டி தானே வந்து மீட் பண்ணிட்டு போட்டும், பிரச்சனை எதுவும் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல ஹீரோ தன்னோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆபீஸ்க்கு ஒரு புதுசா ஒரு லேடி போறாங்க. வந்து ஹீரோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்றப்ப, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க, என் தங்கச்சிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீங்க தான் உங்க அக்காவா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், உங்க தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல, நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி நல்லா இருக்காங்க சொல்றீங்க, என் தங்கச்சி வந்து என்கிட்ட பேசுறதே கிடையாது, லெட்டரும் போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் ஒரு லெட்டர் போட்டிருப்பாளே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. அதுல ஹீரோனோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, ஆனா இது என் தங்கச்சியோட ஹேண்ட் ரைட்டிங் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்கா காரி சொல்றான். என் தங்கச்சிக்கு என்னாச்சு, என் தங்கச்சி என்ன பண்ணீங்க, ஒழுங்கா என் தங்கச்சி எனக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப பதறாதீங்க, உங்க தங்கச்சி வந்து என்னோட வீட்டுல தான் இருக்கா, வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் பார்த்தா ஹீரோனை காணும். ஹீரோனை மட்டும் தான் காணும் சொல்லி பார்த்தா வீட்டுல வச்சிருந்த ஒரு ட்ரெஸ், நகை, பணம் எதுவுமே காணும். எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு ஹீரோன் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஹீரோயின் வந்து பார்த்தா நல்ல பொண்ணு கிடையாது, ஒரு கெட்ட பொண்ணு தான், திருட்டு பொண்ணு. இதை வந்து பார்த்தா ஹீரோ இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச கடுத்து மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்றாரு, பேங்குக்கு போறாரு. அங்க
எங்கேயாச்சும் பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒத்த பைசா கிடையாது. எல்லாத்தையுமே சுருட்டிட்டு கிரண் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப ஹீரோக்குன்னு சொந்தமா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா போட்டிருக்க சட்டையும் தங்கி இருக்கிற வீடு மட்டும்தான். அதை மட்டும் தான் மனுஷன் அந்த பொண்ணு பேர்ல ஏதல, மத்த எல்லாத்தையுமே எழுதி இப்ப நடுத்தெருவுல வந்துட்டாரு. இப்படி ஹீரன் ஏமாத்திட்டு போன அடுத்தது ஹீரோ வந்து பார்த்தா ரொம்பவே மன உளைச்சல இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தா அடிக்கடி சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி எங்கேயாச்சும் போகும்போது வரும்போது எப்பயுமே வந்து பார்த்தா இவரோட சரக்கு அடிக்கிறத வாடிக்கை வச்சிருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல திருப்பி அந்த டிடெக்டிவ் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த டிடெக்டிவ் என்ன சொல்றானா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன் பொண்டாட்டி எங்க இருப்பா என்ன பண்ணுவா அப்படின்ற மட்டும் எனக்கு சொல்லு, உனக்கு பொண்டாட்டி பிடிச்சது மட்டும் சொல்லு, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ உதவி பண்ணினா நீ கேட்கிற பணத்தை உனக்கு கொடுக்குறேன், கொல்லணும், அவன் மேல எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம் இருக்கு, அவளை கொலை பண்ணாம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு தேடிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏன்னா ஹீரன் வந்து ஒரு ஹோட்டல் பேர் அடிக்கடி சொல்லிருப்பாங்க, அங்கதான் இந்த பொண்ணுக்கு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரன் வந்து அந்த ஹோட்டல் சொல்ல முடியாது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் அப்படின்றலாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகளா இருக்கிறாங்க. ஒரு நபர் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ கூட சிரிச்சு சிரிச்சு பேசி பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அடுத்த பலியாடு ரெடி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, அந்த புதுசா இருக்கிற அந்த நபரை பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அவன் வந்து பார்த்தா ரொம்ப நாள் காஞ்சு போயிருப்பான் போல இருக்கு. ஹீரனை பார்த்தோமே அப்படியே பாய போக ஹீரன் அவனை என்ன பண்றாங்க கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணி இந்த இடத்தை விட்டு பெல்ல துரத்தி விட்டுறாங்க. அவன் வெளில போன கடத்தை ஹீரன் என்ன பண்றாரு, கரெக்டா உள்ள போயிட்டு துப்பாக்கி முனையில வச்சுட்டு ஹீரோனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு என்ன ஏமாத்துன, அப்படி நான் என்ன உனக்கு பண்ண, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஹீரன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே காணும். சரி உன்னோட கூட்டாளி யாரு, ஓ புருஷனா லவரா இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா, அது எனக்கு கிட்ட சொல்லு, இல்ல என்ன பண்ணுவேன்ட்டு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா லவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை தான் நம்ம பாத்துருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு புரியல. அதாவது அந்த டிராமா போட்டாங்களே அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒருத்தனை போய் பார்த்தாங்களே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பார்த்தா மனசே ஒரு மாதிரியா போயிட்டு மனுஷன் வந்து பார்த்தா அழுக ஆரம்பிக்கிறாரு. அழுதுகிட்டு அவங்க லவ் பண்ற அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. உன்னை நான் எப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா, உன்னை ரொம்ப ரொம்ப சீரியஸா லவ் பண்ண, ஆனா நீ என்ன பண்ண எனக்கு ஏமாத்திட்டு போயிட்ட, என்னோட காதலை நீ புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா என்னையும் மன்னிச்சிருங்க, உங்களை வந்து நான் ரொம்பவே லவ் பண்ணேன், பட் அந்த லவ் பண்ற அந்த பையன் கொடுத்த டார்ச்சர்னால தான் உங்களுக்கு ஏமாத்திட்டு வந்ததே தவிர மத்தபடி உங்களுக்கு ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து என்னமே கிடையாது, உங்களை சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட அன்னைக்கு வந்து பார்த்தா அந்த பெட்ரூம்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மறுநாள் ஹீரோ வந்து ஹீரன் கிட்ட கேட்கிறாரு, உன்னோட உண்மையான பேர் என்ன அதையாச்சும் எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட பேரு மோனிகா பெல்லிசி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து பார்த்தா இம்ம நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் என்னோட ஒரிஜினல் பேரை சொல்லிட்டேன், இனிமேட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்மளோட வீட்டுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இருக்கலாம் உன கூட்டிட்டு போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா வெளில போறாரு. வந்து பார்த்தா அந்த டிடெக்டிவ பாக்குறாரு. அந்த டிடெக்டிவ் வந்து பார்த்தா ஹீரோனை பார்த்தேன் பேசினேன் அப்படின்ற எதுவுமே சொல்லல. சொன்னா எங்க உசு பேத்தி விட்டு தான் லவ் பண்ற அந்த பொண்ணை போட்டு தலை வச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அவளை இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொய் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணை பார்த்து அவ கூட சம்பவம் பண்ணின எதையுமே வந்து பார்த்தா அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அப்புறம் ஹீரோன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கிட்டுமே பணம் இல்ல அப்படின்றனால சூதாட்டம் மூலமா பணத்தை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க வந்து ஹீரோ சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. அது ஹீரோன் வந்து பார்த்தா அடுத்தவங்களோட நம்பருக்கு என்ன அப்படின்ட்டு நோட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது ஹீரோ விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அடுத்தவங்களோட நம்பர் சொல்ல ஹீரோ அது மூலமா வந்து பார்த்தா பணத்தை வின் பண்ணிட்டு இருக்காரு. அதுமே வந்து பார்த்தா அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு ஹீரோ போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. அதுக்கடுத்த வந்து பார்த்தா ஹீரோ திருப்பி ரூமுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல தான் டிடெக்டிவ் ரூமுக்கு வந்துட்டு ஹீரோனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா, நானும் எதுவும் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல வர இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவர் சண்டை போடுறாரு. அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சொன்னீங்க, அப்படி எதுக்கு அந்த பொண்ணு கூட இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட ஹீரோக்கு என்ன பண்றானா இவனை விட்டா நம்மள மைண்ட மாத்தி ஹீரோனை போட்டு தலை வச்சிரும் அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவ் போட்டு தள்ளிட்டாரு. அவருக்கு இறந்து போயிட்டாரு. இதை பாக்குறப்ப ஹீரோன் என்ன கேக்குறாங்க, எதுக்கு அவனை கொலை பண்ண, என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை போட்டு தள்ள நம்மள போட்டு தள்ளுவான், அப்படிப்பட்ட கேடு கட்டை கேரக்டர் தான் அவன், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போன கிளம்ப அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பார்த்தா அந்த பணத்துக்கிட்ட இருக்காங்க. ஹீரோ மட்டும் வெளில போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்தா அந்த டிடெக்டிவ் கண்ணை மூச்சு சிரிக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா டிடெக்டிவ் சாவே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஹீரோனை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்க ஜோடி. அதாவது அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ஹீரோன் ஒருத்தவங்களை போய் பார்த்திருப்பாங்களே அது வந்து பார்த்தா இவனை தான் இவன் கிட்ட இருக்கிற அதாவது ஹீரோ கிட்ட இருக்க சொத்து மதிப்பெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கடுத்து இவன் என்ன பண்ணிருக்கானா அந்த பொண்ணுக்கு தெரியாம ஹீரோ வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா இவங்க ரெண்டு பேரும் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப திடீர்னு வந்து ஹீரோ என்ன பண்றா கண்டுபிடிச்சிட்டான். இப்படி சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு ஹீரோவை ஏமாத்திட்டு இவங்க அப்படி சந்தோஷமா இருக்கிறத ஹீரோக்கு வந்து தெரியவே தெரியாதா. அப்பதான் ஒரு நாள் வந்து இவங்க என்ன பண்றாங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க. எப்படியாச்சும் வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. இந்த நேரத்துல மெடிக்கல் ஷாப்புக்கு தனியா போறாரு அப்படின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றாரு அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா
ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போல அதுக்கு பத்தி இன்னொரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கா. அவன் கூட பேசுறதுக்காக தானே போயிருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே பார்த்து ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு இந்த பொண்ணு என்ன இப்படி ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு மட்டும் இல்ல புருஷன் பொண்டாட்டியா ரெண்டு பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசே உடஞ்சு போயிட்டு அவளுக்காக நம்ம எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டோம் எல்லாத்தையுமே கொடுத்தோம். பட் அவ வந்து பாத்தீங்கன்னா நம்மள இப்படி ஏமாத்திட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு மருந்தை வந்து அந்த டிடெக்டிவ் சொல்லியிருப்பான். அந்த ஹீரோயின் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு காப்பி போட்டு கொடுக்குறாங்க. அந்த காப்பில வந்து பாத்தீங்கன்னா மருந்தை போட்டாச்சு. ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்கறான். ஆல்ரெடி எனக்கு அதுல விஷம் கலந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவளை லவ் பண்ணது அவளுக்கு எப்படி எல்லாம் பாத்துக்கணும் சொல்லி நினைச்சது அவளுக்காம அவன் கிராமத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒரு சிப் எடுத்து அந்த காப்பியை குடிக்கிறப்ப கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாயில இருந்து ரத்தம் வருது. உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு வந்துடும். அவன் செத்து போயிடுவான். நம்ம ரெண்டு பேரும் அவன் சொத்து வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ. இந்த பொண்ணு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க மூணு பேருமே மாறி மாறி சண்டை போட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் இறந்து போயிட்டான். சோ டிடெக்டிவ் மட்டும் இறந்து போல அதுக்கு பத்தி ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டான். அநியாயமா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீரோனை இழந்துட்டாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சல இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல பார்ட்டிக்கலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்காக இவங்க திருப்பி அதே கேமிங் விளையாண்டுட்டு இருக்கும்போது டேபிள சுத்தி பார்த்துட்டு அந்த நம்பர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யாரு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கிட்ட தான். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இறக்கல உயிரோட தான் இருக்கிறாரு. எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாங்க போல இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.